தமிழ் மொழி என்பது திராவிட மொழி. திராவிட மொழி என்பதே தமிழ் தான். அப்படி தான் அடையாளப்படுத்தப்படுகிறது. அப்போ தமிழ் மொழியின் மூலமாக அந்த வேர்கள் அதுவாக இருந்து அவங்கவுங்க தனித்தனியாக போய் போய் வந்து வளர்ந்து இன்றைக்கி ஓங்கி நின்றுருக்காங்க. அப்படித்தான் நீங்கள் பிரதர்ஸ் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. தமிழ் வந்து மூத்த ஒரு தாய் மாதிரியும் மற்றவர்களும் அதிலிருந்து இணைந்து பிரிந்து ஒரு தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு இதெல்லாம் போயிருக்கு. இது வந்து நாம் சொல்லலை, கமல் சொல்லலை. அவர் நிறைய தமிழ் அறிஞர்களோடும் தமிழோடும் உறவாடி கொண்டும் எழுதி கொண்டும் உயர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு 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 மனிதர் அவர். நீங்கள் அவர் வந்து ஓடுகிற போது நதியாக இருப்பார், நிற்கிற போது மலையாக இருப்பார். அது அவருடைய பழக்கம் உண்டு. அப்படி அவர் அவர் போகிற போக்கில் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக தனக்கு எல்லா சூழலிலும் இலக்கியம், விஞ்ஞானம், சமூகம் அந்த கட்டமைப்பை சேர்த்து தான் சொல்லுவார். நிறைய பேர் ஒரு பேரே சொல்லுவாங்க. இவர் ஒன்று கேட்டாக்கா வந்து புரியாத மாதிரி சொல்லுவாருங்க. இதுக்கே ஒரு டிக்ஷனரி பண்ணோம்பாங்க. பல பேர் கிண்டல்லாம் அடிப்பாங்க. அவர் நீங்கள் நேரடியாக கேள்வி கேட்பதற்கு அதன் ஊடாக சமூகத்தினுடைய பல்வேறு செய்திகள் தான் தெரிந்திருப்பதால் அதையும் சேர்த்து சொல்லுவார். அப்போ நீங்கள் அவர் பேசுகிற பாணியில் வந்து பிரித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மரத்தில் கிளைகள் எப்படி இருக்கோ அது மாதிரி ஒரு கேள்விக்கு வந்து பல பதில்கள் இருக்குன்னா இடது பக்கம் இருக்கும், வலது பக்கம் இருக்கும், நேராக இருக்கும், காய் இருக்கும், கனி இருக்கும். இதை உணர்ந்து மெதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியில் பல பதில்கள் அடங்கி இருக்கும்.